காடுகள்ல வசிக்கிற விலங்குகள் நடக்கும்போது முள், ஆணி, கண்ணாடி துண்டுகள் போன்றவை குத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா யானையோட பெரிய பாதங்கள் இதுல இருந்து எப்படி தப்பிக்குது, அதோட பாத அமைப்பு எப்படிதான் இருக்கு. யானையோட பாதங்கள் ஒரு மணல் மூட்டைய மாதிரி இருக்கும். இந்த புகைப்படத்துல உள்ள மது பாட்டில்கள் வனசாலையில உள்ள ஒரு பாலத்தின் அடிப்பகுதியில 3 மணி நேரத்துல சேகரிக்கப்பட்டது. ஒரே ஒரு பாலத்தை சுற்றியே இவ்வளவு மது பாட்டில்கள்னு சொன்னா வனங்களோட நிலைமையை நினைச்சே பார்க்க முடியல. பாட்டில்கள் மட்டும் கிடையாது, மருத்துவ கழிவுகள், காலியான மருந்து பாட்டில்கள், காலாவதியான மாத்திரைகள், விபத்துக்குள்ளான மற்றும் பழுதான வாகனங்களோட பாகங்களை எல்லாம் காடுகள்ல வீசிட்டு போயிடுறாங்க. இப்பெல்லாம் மதுப்பிரியர்கள் பெரும்பாலும் டாஸ்மாக் பார்களை விரும்புறது கிடையாது. தங்களோட இடத்திற்கு ஏற்றாற் போல பக்கத்துல இருக்கிற வனப்பகுதிகள், மலைப்பாதைகள், சுற்றுலா தலங்கள், ஏரிக்கரைகள், ஓடைகள் மாதிரியான இடத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பைக் மற்றும் கார்கள்ல போகிறவங்க கூட மலைப்பாதைகள்ல ஓரமான இடம் பார்த்து வாகனத்தை நிறுத்திட்டு மது அருந்துறாங்க. சில பேர் வனப்பகுதிக்கு உள்ள போய் மது அருந்திக்கிட்டு பாட்டில்கள், பிளாஸ்டிக் டம்ளர்கள், உணவு பொட்டலங்கள்னு எல்லாத்தையும் அங்கேயே வீசிக்கிட்டு வர்றாங்க. உணவு தேடி வரக்கூடிய விலங்குகள் மீதி இருக்கக்கூடிய கழிவு உணவுகளையும் சாப்பிடும்.